அதனால் அறியாமைங்கிறது இந்த பசிப்பிணிக்கு முக்கியத்துவம். அப்போது இந்த பசிப்பிணியும் நீக்கணும், அறியாமையும் நீக்கணும். இதில் வந்து இந்த இறைநெறி ஃபவுண்டேஷனுடைய ஒரு சிறப்பான பணியை மகத்துவமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் எதுவுமே ஒரு இதில் வந்து தலையீடு கிடையாது. இது வந்து என்னென்னா ஒரு முழுக்க ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு கட்டமைப்பான ஒரு ட்ரஸ்ட்டு. இது ஒழுக்கத்தை தாண்டி இந்த ட்ரஸ்ட்டில் யாருக்கும் இடம் இல்லை. ஏன்னா இதில் வந்து சுயநலமும் பேராசையும் யாருக்கும் இங்கே கிடையாது. முழுக்க நானுங்கிற ஒரு ஆணவம் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து முக்கியத்துவம் நேர்மையான ஒரு அமைப்பாக தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னமும் செயல்படும். இது வந்து என்னென்னா ஒரு இறைவன் என்ன குணத்தில் இருக்காரோ அதே குணம் இந்த ட்ரஸ்ட்டோடைய குணமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வேறுபாடே கிடையாது. இதில் வந்து ஒரு சுயநலத்துக்கும் பேராசைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஏன்னா அதனால தான் ஒரு ட்ரஸ்ட்டு சரிவர இயங்கிறதில்ல, அது மக்களுக்கான ஒரு பணியை சரிவர செய்கிறதில்ல. அந்த பணியை நம்ம அதை கரெக்டாக கட்டமைச்சு அது மக்களுக்கான பணியாக செய்யணும். எல்லா உயிருக்கும் இந்த ஒரு எறும்புலேருந்து யானை வரைக்கும் எது துன்பப்பட்டாலும் அது அந்த துன்பத்தை நீக்கிறதுல இந்த இறைநெறி ஃபவுண்டேஷன் முக்கியத்துவம் வைக்கும்ங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இறைவனுடைய ட்ரஸ்ட்டு தான். ஏன்னா இறைவனே செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து